திருச்சிற்றம்பலம். ஒரு கிராமத்தில் மகன் ஒருவரின் சிலை ஒன்று பல்லாண்டுகளாக இருந்தது. அந்த சிலையின் 2 கைகளும் முன்புறமாக நீட்டிக்கொண்டிருக்கும். அதன் கீழே என் கைக்குள் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ஒரு நாள் அந்த சிலையின் 2 கைகளும் உடைந்து விட்டன. அது அந்த கிராம மக்களுக்கு பெரும் வேதனையை கொடுத்தது. ஒரு சிலர், இங்கே சிலையாய் நிற்கும் மகான் 2 கைகளும் இல்லாத நிலையிலும் கூட எல்லோரையும் என் கைகளுக்குள் வாருங்கள் என்று அழைக்கின்றாரே என்று சிலர் கேலியாக கூட பேசினார்கள். சில பேர்கள் இந்த கை உடைந்த சிலையினை அகற்றிவிட்டு புதியதாக வேறு ஒரு சிலையை வைத்தால் அழகாக இருக்குமே என்று ஆலோசனை கூறினார்கள். இன்னும் சிலர், சிலையை மாற்ற வேண்டாம், உடைந்துவிட்ட கைகளுக்கு பதிலாக புதிய கைகளை பொருத்திவிடலாம் என்றார்கள். அந்த கிராமத்தின் முதியவர் ஒருவர், எதற்காக இந்த சிலையை பற்றி நீங்கள் விவாதம் செய்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? புதிய சிலை மட்டுமில்லை, புதிதாக கைகளை கூட பொருத்தவே வேண்டாம் என்றார். அப்படியென்றால் இந்த மூளை சிலையை இங்கே வைத்திருப்பதா என்று சிலர் ஆவேசமாக கேட்டார்கள். அந்த முதியவர் பொறுமையுடன், நான் சொல்வதை கேளுங்கள், இந்த சிலையின் கீழே என் கைக்குள் வாருங்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அதற்கு கீழ், எனக்கு உங்கள் கைகள் அல்லாது வேறு கைகள் இல்லை, எனவே உங்கள் கைகளே என் கைகள் என்று சேர்த்து வைத்தால் போதும் என்றார். இந்த கதையிலிருந்து நாம் ஒரு உண்மையினை புரிந்து கொள்ளலாம். இறைவனுக்கு என்று தனியே கைகளோ கால்களோ இல்லை. அவர் நம் மூலமாகவே செயல்படுகிறார். எனவே இறைவனை நம் கைகளில் கொண்டு வர வேண்டும், கால்களில் கொண்டு வர வேண்டும், நாவில், கண்களில், இதயத்தில் கொண்டு வர வேண்டும். சுருங்கச் சொல்ல வேண்டுமானால், தெய்வீகமான பண்புகளை கடைபிடிப்பதன் மூலமாக நாம் இறைவனாக வேண்டும். புன்னகை நிறைந்த முகம், அன்பான வார்த்தை, கருணை நிறைந்த பார்வை வேண்டும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும். பிறருக்கு நாம் துன்பம் கொடுத்தால் நமக்கு கிடைப்பதும் துன்பமாகவே இருக்கும். அன்பாக பேசினால் ஆனந்தமும் அன்பும் கிடைக்கும். அன்பே சிவம் என்று சொல்லி காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.